இலங்கை அரசியல் வரலாற்றில் தவிர்க்கப்பட முடியாத ஆளுமை. அதிக தடவை பிரதமராக பதவி வாய்ப்பை கச்சிதமாக பயன்படுத்திய அரசியல் ராஜதந்திரி. அரசு தலைவர்கள் புறமுதுகிட்டு ஓடிய தருணத்தில் சுவைத்து பார்த்த ஆளுமை. மிஸ்டர் கிளீன் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர். சர்வதேச ரீதியில் தலைப்புச் செய்திகளாக மாறியது எப்படி? ரணில் கடந்து வந்த பாதை. இலங்கையில் நிலவிய அசாதாரண சூழ்நிலை காரணமாக மஹிந்த ராஜபக்ஷ பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து ஆட்சி பீடம் ஏறியவர்தான் மிஸ்டர் கிளீன் கேன் என்று அழைக்கப்படுகின்ற ரணில் விக்ரமசிங்க. எசுமன் விக்ரமசிங்க மற்றும் நளினி விக்ரமசிங்க ஆகியோருக்கு 1949 ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்க மகனாக பிறக்கின்றார். கொழும்பு ராயல் கல்லூரியில் கல்வியை தொடர்ந்த ரணில் விக்ரமசிங்க கொழும்பு பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய உயர்கல்வியை தொடர்ந்தார். தொழில் ரீதியாக வழக்குரைஞராக செயல்பட்ட அவர் பின்னர் அரசியலிலும் நுழைந்தார். ஹம்பஹா மாவட்டத்திலிருந்து ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். 1970களில் ஐக்கிய தேசிய கட்சியின் இளைஞர் முன்னணி மூலமாக தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கிய ரணில் விக்ரமசிங்க முதன்முறையாக 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஹம்பஹா மாவட்டத்தில் உள்ள பியக்கம தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அவருக்கு இளைஞர் விவகாரம் மற்றும் தொழில் அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் 1980ஆம் ஆண்டு கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. கல்வி அமைச்சராக சுமார் 9 ஆண்டுகள் பணியாற்றிய ரணில் 1993ஆம் ஆண்டு முதன்முறையாக இலங்கை பிரதமராக பதவியேற்றிருந்தார். 1994ஆம் ஆண்டு தேர்தல் பரப்புரையில் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் காமினி திசாநாயக்க கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக ரணில் விக்ரமசிங்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பின்னர் 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் முதன்முறையாக போட்டியிட்ட ரணில் தோல்வியடைந்தார். அதன் பின்னர் சந்திரிகா தலைமையிலான ஆட்சி கலைக்கப்பட்டதை தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. ரணில் 2வது முறையாக பிரதமரானார். ஆனால் 2004ஆம் ஆண்டு அவருடைய பதவிக்காலம் முடியும் முன்பே ஜனாதிபதி சந்திரிகா மேற்கொண்ட நடவடிக்கையினால் ரணில் தலைமையிலான அரசாங்கம் கலைக்கப்பட்டது. அதன் பின்னர் நடத்தப்பட்ட தேர்தலிலும் ரணில் விக்ரமசிங்க கட்சி தோல்வியை தழுவியது. தொடர்ந்து 2005ஆம் ஆண்டு நடைபெற்ற 5வது ஜனாதிபதி தேர்தலில் ரணில் தோல்வியுற்றார். 2005ஆம் ஆண்டு தேர்தலை பகிஷ்கரிக்குமாறு புலிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். அப்போது புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த வடக்கு மாகாண மக்கள் பெரும்பாலும் வாக்களிக்கவில்லை. கிழக்கு மாகாணத்தில் வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்தது. எனினும் குறைந்தளவிலேயே பதிவாகியிருந்தன. வடக்கு மாகாண மக்கள் வாக்களித்திருந்தால் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றிருக்கலாம் என்ற கருத்தும் பொதுவாகவே இருந்திருக்கின்றது. இலங்கையின் தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியதில்லை, சிங்கள மக்களே தங்களின் தலைவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்ற கருத்து புலிகளிடம் இருந்தது. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் அந்த கோரிக்கையை விடுத்தார்கள். இதேவேளையில் போர் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் ரணில் தோல்வியை தழுவிக்கொண்டார்.
அந்த தேர்தலிலும் மஹிந்த ராஜபக்ஷவே மீண்டும் வெற்றி பெற்று ஜனாதிபதியானார். அதனை அடுத்து 2015ஆம் ஆண்டு நடைபெற்றுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ராஜபக்ஷவை எதிர்த்து போட்டியிட எதிர்க்கட்சிகளின் சார்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த மைத்ரிபால சிறிசேனவிற்கு வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் நல்லாட்சிக்கான ஐக்கிய தேசிய முன்னணி கூட்டணி 106 இடங்களை கைப்பற்றியது. இருப்பினும் ஆட்சியமைக்க 113 இடங்களை பெற்றால்தான் இறுதி பெரும்பான்மை கிடைக்கும் என்றிருந்த சூழ்நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 16 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்றது. ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன பதவியேற்றுக் கொண்டார். அதன் பின்னர் ஜனாதிபதியினால் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக நியமிக்கப்பட்டார். மேலும் அதே ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட அவர் அபார வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் அவருடைய பிரதமர் பதவி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. 2018ஆம் ஆண்டு நிகழ்ந்த அரசியல் குழப்பத்தால் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு ரணில் விக்ரமசிங்க பிரதமர் பதவியிலிருந்து தூக்கி அடிக்கப்பட்டார். அதே சமயம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மஹிந்த ராஜபக்ஷவை பிரதமர் பதவியில் அமர்த்தி அதிர்ச்சி ஏற்படுத்தினார். இதனால் அதிருப்தி அடைந்த ரணில் விக்ரமசிங்க இந்த நடவடிக்கை அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என கூறி போர்க்கொடி உயர்த்தினார். இறுதியாக இந்த வழக்கை விசாரித்த மீயுயர் நீதிமன்றம் ரணில் விக்ரமசிங்கவை பதவி விலக்கியது அரசியலமைப்புக்கு புறம்பானது என கூறி அதிரடி தீர்ப்பு வழங்கியது. இதனை அடுத்து எதிர்க்கட்சிகளின் ஆதரவுடன் மீண்டும் பிரதமராக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றார். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷவின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தது. மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராகவும் அவருடைய சகோதரர் கோட்டபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாகவும் பதவியேற்றுக் கொண்டனர். ஆனால் இந்த தேர்தலில் தன்னுடைய சொந்த கட்சிக்குள்ளாகவே ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிர்ப்பலை வீசவே சஜித் பிரேமதாசா பிரதமராக போட்டியிட்டார். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி படுதோல்வியை சந்திக்கவே கட்சி இரண்டாக உடைந்தது. சஜித் பிரேமதாசா ஐக்கிய மக்கள் சக்தி எனும் புதிய கட்சியை அறிவித்தார். தனித்து விடப்பட்ட ரணில் விக்ரமசிங்க 2020 நடைபெற்ற இலங்கை பொது தேர்தலில் போட்டியிட்டு ஓர் இடத்தை கூட கைப்பற்ற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு படுதோல்வியை சந்தித்தார். அதே சமயம் பிரிந்து சென்று தனி கட்சி ஆரம்பித்த சஜித் பிரேமதாசா 54 இடங்களை கைப்பற்றி இலங்கை எதிர்க்கட்சி தலைவரானார். இருப்பினும் 2021ஆம் ஆண்டு கட்சிக்கு கிடைத்த ஒரே ஒரு தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்றத்தில் காலடி எடுத்து வைத்தார் ரணில் விக்ரமசிங்க. ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய 43 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் ஒருமுறை கூட ஜனாதிபதியாகாத நிலையில் மீண்டும் இலங்கை ஜனாதிபதியாக பதவியேற்றார். இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட 8வது ஜனாதிபதியாக ஆட்சி பீடமேறினார். நாட்டில் ஏற்பட்ட அரசியல் திருப்பம் அவருக்கு வாய்ப்பாக அமைந்தது. அந்த வாய்ப்பை நழுவ விடாமல் ஆட்சி பொறுப்பை கச்சிதமாக கைப்பற்றினார். தேசிய பட்டியல் கிடைத்த ஒரு நாடாளுமன்ற ஆசனத்தின் ஊடாக நாடாளுமன்ற பிரவேசத்தை பெற்று 225 பேருக்கு மத்தியில் தனியொருவராக அமர்ந்து தன்னுடைய அரசியலை நகர்த்தியது என்பது சாதாரண விடயமன்று. இதனையடுத்து நாட்டின் பொருளாதார நிலைமைகளை ஓரளவுக்கு ஸ்திர நிலைமைக்கு கொண்டு வந்த ரணில் விக்ரமசிங்க பின்னாட்களில் ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் களமிறங்கினாலும் மக்கள் கடந்த ஆட்சியாளர்கள் மீது கொண்டிருந்த வெறுப்பினால் மாற்றத்தை ஏற்படுத்தவென்று புதிய தரப்புக்கு ஆதரவு வழங்கி அனுரவை ஜனாதிபதியாக்கினர். இவ்வாறான சூழ்நிலையில் புதிய அரசாங்கம் அமைந்து ஒரு வருடம் பூர்த்தியாக உள்ள நிலையில்
நிதியை தவறாக பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பது வரலாற்றில் இதுவே முதன்முறை. குற்றப்புலனாய்வு துறையினரால் 22ஆம் தேதி பிற்பகல் வேளையில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருந்தார். தன்னுடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழா ஒன்றுக்காக லண்டன் சென்றிருந்த நிலையில் குறித்த பயணத்திற்கு அரச நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக தெரிவித்து அவருக்கு எதிராக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த காலங்களில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமையை கொண்டு பல குற்றச்சாட்டுகள் வெளிவந்த அரசாங்கங்களினால் விசாரணைகள் கூட செய்யப்படாத சந்தர்ப்பம் உண்டு. எனினும் ஆட்சிக்கு வந்த அனுர அரசாங்கம் தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல்வாதிகளை கைது செய்து வந்தது. மகிந்தானந்த அழுத்கமகி மற்றும் நலின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு 20 வருடங்களுக்கு மேற்பட்ட சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. வரலாற்றில் எந்தவொரு முன்னாள் ஜனாதிபதியும் கைது செய்யப்படாத நிலையில் முதன்முறையாக ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட சம்பவத்தினூடாக வரலாறு திருத்தி எழுதப்பட்டுள்ளது.